உங்க வீட்டு குக்கர் அடிக்கடி பிரச்சனை பண்ணுதுன்னா நான் சொல்ற இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரெடியூஸ் ஆகும். எந்த குக்கரா இருந்தாலும் அதை கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஃபிளேம் ரொம்ப ஹெவியா வைக்கும் போது அது இந்த கீழே இருக்க இந்த பேஸ் பல்ஜ் ஆகும். டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நாப்ல ஸ்டீமர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க விசில் போட்டீங்க அப்படின்னா அதுல வெளியே வர அந்த அரிசியோ பருப்போ கம்மியாகும். அந்த நாபுமே ரொம்ப அடைச்சிக்கிடாது. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இந்த ரப்பர், அதே மாதிரி உங்களோட வீட்டு குக்கர் ரப்பர் சின்ன சின்ன பிரேக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா இமிடியேட்டா மாத்திருங்க. இந்த பிரேக்கேஜை நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒண்ணு தண்ணியில போட்டு வைங்க, இல்லைன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம விசில நம்ம கிளீன் பண்ணுவோம். கிளீன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா முழுசா அப்படியே உள்ள போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சும்மா வாஷ் பண்ணி எடுத்துருவோம். பட் அப்படி பண்ணக்கூடாது. இந்த 3 பார்ட்ஸ் இருக்கும். அந்த 3 பார்ட்ஸையும் நீங்க கழட்டி தான் நீங்க ஊற பண்ணணும். அப்படின்னா ஒரு சின்ன பிரஷ்ஷை வச்சு நீங்க வாஷ் பண்ணணும். மெயினா இந்த மூடியில வாஷ் பண்ணணும். நீங்க அதை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ப்ராப்பரா இப்படி வச்சு நீங்க இப்படி லாக் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட குக்கர் லைஃபும் நல்லா இருக்கும், விசிலோட லைஃபும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.